வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு சாம்பார் தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய். கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி வயலட் கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் போட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கேன். இது ரெண்டும் கொஞ்சம் வெடிச்சிடட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஃபுல்லுத்தையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இதை ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சமாக வதங்கியிருக்குங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சா? நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் மாதிரி வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க. கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சாம்பார். வெறும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும்தான், வேறு எந்த காயுமே சேர்க்கலை. இப்போ தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் இது சுருண்டு வர அளவுக்கு தக்காளியை வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து வயலட் கலர் கத்திரிக்காய் தாங்க இன்றைக்கி கிடச்சிது. குட்டி குட்டியாக இருக்குமே, எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிற மாதிரி அந்த கத்திரிக்காய் தான் கிடச்சிது. அதுதான் போட்டிருக்கேன். போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி வச்சு பாருங்கள். கத்திரிக்காயும் ஓரளவுக்கு கொஞ்சமாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஒரு பொடியாக ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மஞ்சள், இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கருகாத அளவுக்கு லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா தீ கம்மி பண்ணி தான் வச்சுருக்கோம், அதனால் கருகாது. மல்லியோட பச்சை வாடை, வத்தல் பொடியோட பச்சை வாடைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்து இது போட்டிருக்கேங்க, மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடியில் பிடிக்காத அளவு வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மீதி வச்சுருக்கிற முருங்கைக்காய் எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். புளி எல்லாமே சேர்த்துட்டு, முருங்கைக்காய், உப்பு எல்லாமே சேர்த்துட்டு அதை கொதிக்க விட்டோன்னா, இந்த பாருங்கள் முருங்கைக்காய் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த புளியை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். புளி சேர்த்ததுக்கப்புறம் இதில் மாங்காய் வேறு நம்ம சேர்க்க போகிறோங்கிறதுனால புளியை கம்மியாக ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஓரளவு கொஞ்சம் கொதிக்கட்டும். எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா இதில் வந்து மாங்காய் போட்டுக்கலாம். பாதி வெந்ததுக்கப்புறம். ஏன்னா மாங்காய் எப்போயே போட்டோன்னா கொலன்னு ஃபுல்லும் குழஞ்சி போயிடும், மாங்காவே தெரியாது. அதனால் ஒரு 4 பீஸ் மாங்காய் போட்டிருக்கேன். பருப்பு சேர்த்தாச்சுங்க. பருப்பு சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றியிருக்கேன். தேங்காய், ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சாச்சு. சாம்பார் ரெடிங்க. அவ்வளோதான். நீங்கள் இது ஒரு வாட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. நாளைக்கு வேறு ஒரு சமையலில் பார்க்கலாங்க. இந்த சமையல் பிடிச்சிருந்துன்னா அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.